ஹலோ வியூவர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூலும் பிளாக் கார்டு எஃபெக்ட் அப்படிங்கிற டாபிக் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ கூலும் பிளாக் கார்டு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் அண்ட் நானோ டிவைஸ்ல ஒரு முக்கியமான பார்ட். ஓகே, ஸோ கூலும் பிளாக் கார்டு எஃபெக்ட்னா என்ன அப்படின்னா, கூலும் அப்படின்னா இட் இஸ் ஏ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் பேர். ஓகேங்களா? கூலும். ஓகேங்களா? சார்லஸ் அகஸ்டிஸ் டி கூலும். ஓகேங்களா? அதுதான் அவருடைய முழு நேம். ஓகேங்களா? ஃபுல் நேம். அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கா 1800 ரெண்டு சார்ஜ் இடையிலான ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறார். ஓகேங்களா? அது +2 புக்லேயே தெளிவாக போட்டிருப்பாங்க. ஓகே, ரெண்டு சார்ஜ் இடையிலான ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறார். ஓகே, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the force between the two charges, that means a positive charge and a negative charge, or positive charge or positive charge. ஓகேங்களா? அதாவது repulsive force or attractive force is directly proportional to the square product of the charges and over square of the distance அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? so that F is directly proportional to Q1 and Q2 over R square. ஓகேங்களா? so Q1ங்கிறது ஒரு சார்ஜ், Q2ங்கிறது ஒரு சார்ஜ். அந்த ரெண்டு சார்ஜுடைய ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா attractive force or repulsive force. ஓகேங்களா? whether it is attractive force or repulsive force over the distance between them. Okay, that means R square. So that F is directly proportional to Q1 Q2 over R square. Okay, that means point charges சொல்லுவாங்க. Q1 ங்கிறது ஒரு பாயிண்ட் சார்ஜ், Q2ங்கிறது ஒரு பாயிண்ட் சார்ஜ். ரெண்டு பாயிண்ட் சார்ஜையும் ப்ராடக்ட் பண்ணணும். ஓவர் அதோடைய டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்? ஓகேங்களா? ஸ்கொயர் பண்ணணும். ஸோ தட் F is directly proportional to Q1 Q2 over R square. சரிங்களா? ஸோ இது எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கான்ஸ்டன்ட் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ தட் F is equal to 1/4πε0 Q1 Q2 over R square. ஓகே, இதுதான் நமக்கு இதோட பேசிக் ஈக்குவேஷன். இதான் வந்து கூலும் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ கூலும் லாஸ் படிச்சிருப்போம். இங்க என்னன்னா கூலும் பிளாக் கார்டு. ஓகேங்களா? பிளாக் கார்டுனா என்னதுன்னா, ஜென்ரலா பிளாக்னா என்னது? நமக்கு தடை. ஓகேங்களா? பிளாக் பண்றது. என்ன பண்ணணும்னா, நம்ம எலக்ட்ரானை நம்ம பிளாக் பண்ணி அனுப்பணும். தட் மீன்ஸ் சார்ஜ் என்ன பண்ணணும்? நம்ம பிளாக் பண்ணணும். ஓகே, எப்போ சார்ஜ் நம்ம பிளாக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சார்ஜை அனுப்பணும். ஓகேங்களா? ஒவ்வொரு சார்ஜை அனுப்பணும். இந்த சென்ஸ் எப்போ நம்ம சார்ஜை பிளாக் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்டீரியலோட சைஸ் வந்து என்ன பண்ணணும்? நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ரெடியூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியும்னா, அந்த எலக்ட்ரானோட ஃப்ளோவை நம்ம என்ன பண்ண முடியும்? பிளாக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ தட் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு எலக்ட்ரான் கூட இருக்கிற ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் நடக்கும். ஓகேங்களா? அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி தான் இங்கே என்ன பண்ணுறோம்னா, நம்ம எலக்ட்ரானை செக்ரிகேட் பண்ணுறோம். ஓகே, செக்ரிகேட் பண்ணுறோம்னா பிரிக்கிறோம். ஓகேங்களா? எலக்ட்ரானை பிரித்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு எலக்ட்ரானை நம்ம அனுப்பணும். ஓகே, அந்த ஒரு எலக்ட்ரான் எந்த இடத்துல நம்ம உட்காந்து போவோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குவாண்டம் டாட் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் தான் நமக்கு என்ன பண்ணோம்? ஒரு எலக்ட்ரான் உட்காந்து போகும். ஓகேவா? ஸோ குவாண்டம் டாட்டோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 0 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் நமக்கு தெரியும். ஓகே, 0 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர்னா நமக்கு குவாண்டம் டாட். ஓகே, அதோட கன்ஃபைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 3. ஓகே, 3 டைமென்ஷன்லையும் எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணணும்? கன்ஃபைன்மெண்ட் பண்ணணும். ஓகே, எலக்ட்ரான் மூவிங்கை டிக்ரீஸ் பண்ணணும். தட் மீன்ஸ் ரெடியூஸ் பண்ணணும். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, வி கேன் சே தட் குவாண்டம் டாட் இட் இஸ் கால்ட் அஸ் நானோஸ் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? எலக்ட்ரானை நம்ம என்ன பண்ணணும்? ஒரு இடத்துல கன்ஃபைன் பண்ணும்போது we can apply the quantum block card effect. ஓகே, எஃபெக்ட்னு எப்போலாம் வருதோ அது அப்போ என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கூலும் பிளாக் கார்டு எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ எஃபெக்ட்டுங்கிற வார்த்தை முடியுதுனாவே அது என்ன பண்ணணும்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன் ஆஃப் த பிரின்சிபலாக இருக்கும். ஏதோ ஒரு டிவைஸ்க்கு இல்லாட்டி ஏதோ ஒரு ஸ்ட்ரக்சருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கூலும் பிளாக் கார்டு வந்து எதோடைய பிரின்சிபல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு செட் அப்படிங்கிற சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டரோட பிரின்சிபல் தான் நமக்கு கூலும் பிளாக் கார்டு எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஒன் ஆஃப் த மேஜர் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர். ஓகேங்களா? ஸோ தட் செட்டு வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் செட்டு வந்து கூலும் பிளாக் கார்டு எஃபெக்டை யூஸ் பண்ணி தான் நமக்கு நடக்குது. ஓகேங்களா? அப்போ கூலுங்கிறது பார்த்தீங்கன்னா what is the force? கூலும் ஃபோர்ஸ். ஓகே, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா, பிளாக் பண்ணுறோம். ஓகே, எலக்ட்ரானை நான் வந்து குரூப் அனுப்பாமல், ஓகேங்களா, ரொம்ப மாஸ் எலக்ட்ரானா அனுப்பாமல் நம்ம என்ன பண்ணணும்? 1/1 அனுப்பணும். ஓகே, 1/1 எங்கே அனுப்ப முடியும்? நம்ம மெட்டீரியல்ஸ் பெருசாக இருந்தாலும் அனுப்ப முடியும். நம்ம மெட்டீரியலோட சைஸ் என்ன பண்ணணும்? நம்ம குறைக்கணும், ரெடியூஸ் பண்ணணும். ஓகே, ஒரு எலக்ட்ரான் போகிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும். ஸோ ஒரு எலக்ட்ரான் போகிற மாதிரி நம்ம ஸ்ட்ரக்சர் கொண்டு வரணும். என்ன ஸ்ட்ரக்சர் நம்ம கொண்டு வர முடியும்? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது குவாண்டம் டாட்டாக இருக்கணும். வி கேன் சே தட் நானோ கிறிஸ்டல். ஓகேங்களா? ஸோ ஒரு எலக்ட்ரான் உட்காந்து போகிறதுக்கு தான் பேர் தான் சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இப்போ என்னன்னா ஒரு எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், கூலும் பிளாக் கார்டு எஃபெக்டில் ரெண்டு எலக்ட்ரானுக்கு இடையிலான ஃபோர்ஸ் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை மீறி ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணோம்? எலக்ட்ரானை வந்து பிரித்து ஒவ்வொரு எலக்ட்ரானும் அனுப்புகிறோம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் டாட்டில் இருக்கும். ஓகே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு கண்டக்டர் இருக்கும். இந்த பக்கம் ஒரு கண்டக்டர். ஸோ பேசிக்காக கண்டக்டர், ஒரு இன்சுலேட்டர், ஒரு கண்டக்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கெப்பாசிட்டர் மாதிரி ஆக்ட் ஆகும். எப்போவுமே ரெண்டு கண்டக்டருக்கு நடுவில்
ஒரு இன்சுலேட்டர் வச்சுட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அது பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ நாட் ஓன்லி a capacitor but also it is a small image or specimen. ஓகேங்களா? ஆர் ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? ஒரு தனியா ஒரு சின்ன குவாண்டம் டாட் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், குவாண்டம் டாட்டுங்கிறது வந்துன்னா அங்கே ஒரு சில எலக்ட்ரான் இருக்கும், ஒரு சில ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, ஒரு 10 ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கலாம் மினிமம். ஓகே, அந்த 10 ஆட்டம்லையும் எலக்ட்ரான் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணுன்னா வரக்கூடிய எலக்ட்ரானை ரிப்பல் பண்ணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்பல் பண்ணுற ஃபோர்ஸையும் மீறி நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு பொட்டன்ஷியல் கொடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எலக்ட்ரானை புஷ் பண்ணி உள்ளே கொண்டு வந்து வைக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கேட் வோல்டேஜ் சொல்லுவாங்க. ஓகே, 2 எலக்ட்ரோடு இருக்குது, இது ஒரு எலக்ட்ரோடு இது ஒரு எலக்ட்ரோடு வச்சுக்க, நடுவில் குவாண்டம் டாட் சின்னதாக இருக்குது, அந்த பக்கம் ஒரு எலக்ட்ரோடு இருக்கும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக்காக நமக்கு சோர்ஸு, இந்த பக்கம் ட்ரெயின், நடுவில் அந்த பக்கம் கேட் இருக்கும். ஓகேங்களா? 3 பார்ட் இருக்கும். சோர்ஸ்லேருந்து என்ன பண்ணால் எலக்ட்ரான் போகும். எலக்ட்ரான் போகும்போது பார்த்தீங்கன்னா குவாண்டம் டாட்டில் ஆல்ரெடி எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இங்கே இருக்கின்ற எலக்ட்ரான் என்ன பண்ணும், குவாண்டம் டாட்டுக்கு எலக்ட்ரான் ரிப்பல் பண்ணும். ஓகே, அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸையும் மீறி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்து அதை என்ன பண்ணணும், எலக்ட்ரானை சோர்ஸ்லேருந்து குவாண்டம் டாட்டுக்கு கொண்டு போய் வைக்கணும். ஓகே, அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜி நம்ம எப்படி கொடுக்கணும்னா கேட்டுக்கு ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணாதான் நமக்கு என்ன பண்ணும், எலக்ட்ரான் வந்து எலக்ட்ரான் கோஸ் ஃப்ரம் சோர்ஸ் டு நமக்கு குவாண்டம் டாட். ஓகேங்களா? அந்த குவாண்டம் டாட் வந்ததுக்கப்புறம் என்னென்னா அங்கே ஒரு கெப்பாசிட்டன்ஸ் எனர்ஜி ஆக்ட் ஆகும். ஓகே, அந்த கெப்பாசிட்டன்ஸ் ஆக்டிவ் வச்சு ஃபுல்லாக படிக்க பேர் தான் நமக்கு கூலும் பிளாக்வார்ட் எஃபெக்ட். ஸோ பிளாக்னா நம்ம குரூப்பாக எலக்ட்ரான் அனுப்பாமல் ஒவ்வொரு எலக்ட்ரான் நம்ம அனுப்பணும். ஓகே, அதுக்கு பேர் தான் கூலும் பிளாக்வார்ட் எஃபெக்ட். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே எழுதி வச்சிருக்கேன், இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தியரி தான். ஸோ இன் மெசோஸ்கோபிக் ஃபிசிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா டு ஸ்டடி அபவுட் த ஸ்ட்ரக்சர் பிட்வீன் பல்க் டு நானோ ஆர் பல்க் டு ஆட்டம். ஓகேங்களா? பல்க் மெட்டீரியலும் இல்லாமல் ஆட்டம் லெவலும் இல்லாமல் இடையில இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்க பேர் தான் நமக்கு மெசோஸ்கோபிக் ஃபிசிக்ஸ். ஓகேங்களா? ஸோ மெசோஸ்கோபிக் ஃபிசிக்ஸ்னா இட் இஸ் ரிலேட்டட் டு நானோ எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா? அப்போ பல்காகவும் இல்லாமல் ஒரு ஆட்டமாகவும் இல்லாமல் நமக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பர்டிகுலர் சைஸ் இருக்கணும். ஓகே, அந்த பர்டிகுலர் சைஸ் என்ன சைஸ்னா நானோ சைஸ், தட் மீன்ஸ் நானோ ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஸோ இன் மெசோஸ்கோபிக் ஃபிசிக்ஸ் it is a quantum effect. Okay, wherever we can study about electron we can say that quantum effect. Okay, so where electrons are prevented, நம்ம prevent பண்ணணும், தடுக்கணும். ஓகே, prevented from flowing freely. ஓகே, flowing freely எல்லா எலக்ட்ரானும் போக கூடாது. ஓகேங்களா? குரூப்பா எலக்ட்ரான் போய் என்ன பண்ணணும், டன்னல் ஆகக்கூடாது. டன்னல்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப்பை கிராஸ் பண்ணி வரதுக்கு பேர் தான் டன்னல். ஓகேங்களா? ஒரு சோர்ஸ்லேருந்து ஒரு அதாவது நமக்கு சோர்ஸ்லேருந்து ஒரு சின்ன கேப் வச்சு நம்ம என்ன பண்ணோம், குவாண்டம் டாட்டுக்கு எலக்ட்ரான் அனுப்புற மாதிரிலாம் அதுக்கு பேர் தான் டன்னலிங். ஓகேங்களா? கிராசிங் த பொட்டன்ஷியல் பேரியர், தட் இஸ் கால்ட் அஸ் டன்னலிங். ஓகேங்களா? ஸோ ஃப்ளோயிங் ஃப்ரீலி பை எலக்ட்ரோஸ்டாட்டிக் கூலும் ஃபோர்ஸ். ஓகே, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் கூலும் ஃபோர்ஸ் த்ரூ சர்டன் வெரி ஸ்மால் ஸ்ட்ரக்சர், இந்த வார்த்தை தான் முக்கியம். ஓகேங்களா? ஸோ த்ரூ சர்டன் வெரி ஸ்மால் ஸ்ட்ரக்சர் பேர் தான் நமக்கு குவாண்டம் டாட் ஆர் நானோ கிறிஸ்டல் சொல்லுவாங்க. ஓகே, இன்க்ளூடிங் குவாண்டம் டாட் அண்ட் சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர். ஓகே, சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர்னா அந்த டிரான்சிஸ்டர் என்ன பண்ணால் ஒரு எலக்ட்ரான் வரும்போது மட்டும் தான் அது ஒர்க் ஆகும், ஃபங்க்ஷன் ஆகும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம உருவாக்கணும். அதுக்கு என்னென்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கணும், அதோட சைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ட் கண்டிஷனாக இருந்தால் தான் அது என்ன பண்ணணும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கால்ட் as கூலும் பிளாக்வார்ட் எஃபெக்ட். ஓகே, ஸோ இன் மெசோஸ்கோபிக் ஃபிசிக்ஸ் இட் இஸ் குவாண்டம் எஃபெக்ட் வேர் த electrons are prevented from flowing freely by electrostatic Coulomb force through the certain very small structures including quantum dot and single electron transfer is called as Coulomb Blackard effect. And also we can say that suppression or prohibition of tunneling. Okay, tunneling of electron through potential barrier என்ன பண்ணணும், நம்ம நிறைய எலக்ட்ரான் அனுப்பாம ஒவ்வொரு எலக்ட்ரானும் அனுப்பணும். ஓகே, tunneling of electrons is called Coulomb Blackard effect. ஓகே, இந்த Coulomb Blackard effect கண்டுபிடிச்ச வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1980 தான் நம்ம கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, அதை எக்ஸ்பெரிமெண்டலாக யூஸ் பண்ணி சிங்கிள் எலக்ட்ரான் கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான சயின்டிஸ்ட். அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா in 1987 the experimental demonstrated by T.A. Fulton. Okay, T.A. Fulton and G.J. Dolan. Okay, D-O-L-A-N இது பேரு, சாரி. ஓகே, டோலன், D-O-L-A-N. ஓகே, இந்த 2 சயின்டிஸ்ட் தான் 1980 கூலும் பிளாக்வார்ட் எஃபெக்ட் கண்டுபிடிச்சு 1987 சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் பில்டப் பண்ணியிருப்பாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ கூலும் பிளாக்வார்ட் எஃபெக்ட் வாட் அப்சர்வ்டு in the year 1980 in the small metallic island. ஓகேங்களா? இங்கே பாருங்க, ஸ்மால் மெட்டாலிக் ஐலாண்ட்னா என்ன தோணுதுன்னா சுற்றிலும் நமக்கு எதுவுமே இருக்காது, ஒரு சின்ன குவாண்டம் டாட் தான் இருக்கும், அங்கே சுற்றிலும் கேப் இருக்கும், பக்கத்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் இருக்கும், ட்ரெயின் இருக்கும், அந்த பக்கம் கேட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ தட் குவாண்டம் ஸ்மால் மெட்டாலிக் ஐலாண்ட் கனெக்டட் டு ஐலாண்ட், அந்த மாதிரி ஐலாண்டை வச்சு நம்ம என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டர் பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அதுக்கு தான்
சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் ஓகேங்களா. ஸோ தட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் எலக்ட்ரான் டனலிங் பிஹேவியர் இன் பிஆர்எல்ல நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, பிஆர்எல்னா ஃபிசிக்கல் ரிவ்யூ லெட்டர்ஸ்னு ஒரு முக்கியமான ஜேர்னல் இருக்குது ஓகேங்களா, ஃபிசிக்ஸை பொறுத்தவரைக்கும். அந்த ஃபிசிக்ஸுங்கிற பிஆர்எல்ல நமக்கு என்ன பண்ணுவோம், இந்த பேப்பரை நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ தட் கூலும் பிளாக் கார்ட் எஃபெக்ட்ங்கிறது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி எலக்ட்ரோஸ்டாட்டிக் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா எலக்ட்ரான் குரூப்பாக போகாமல் 1 by 1 அனுப்பணும் ஓகேங்களா. அதுதான் கூலும் பிளாக் கார்ட் எஃபெக்ட் ஓகேங்களா. ஸோ இது வந்து நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 முக்கியமான கண்டிஷன். ஒன்று, அதோட ஸ்ட்ரக்சர் வந்து குவாண்டம் டாட்ல இருக்கணும், 0 டைமென்ஷனில் இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். இட் மே பி ஏ கிரையோஜெனிக் டெம்பரேச்சராக இருக்கலாம். ஓகே, 2 கெல்வின் மில்லி கெல்வின் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பேராமீட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா மினிமம் டெம்பரேச்சர் நம்ம லிக்யூட் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஹீலியம் ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணணும். ஹீலியம் 3 ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், டெம்பரேச்சர் நம்ம லோ டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்க முடியும் சரிங்களா. ஸோ இதை அப்படியே எழுதி வச்சுங்க. ஏதாச்சும் டவுட்னா கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ அப்படியே நான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ தெர் ஆர் 2 more charges நியர், அதாவது 2-3 சார்ஜஸ் ஒன்றா இருந்துச்சு வச்சுக்கோங்க. அங்கே என்ன நடக்கும், நமக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கும். இஃப் இட் இஸ் a negative charge or same charge ஓகேங்களா. ஸோ தட் there are 2 more charges near one another, the Coulomb force exert on it ஓகேங்களா. எக்ஸர்ட் on it கூலும் ஃபோர்ஸ் அது மேலே அப்ளை ஆகும் அர்த்தம் ஓகேங்களா. ஸோ இனி குவாண்டம் டாட்னா நமக்கு 0 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் அண்டு 3 டைமென்ஷனல் கன்ஃபைன்மெண்ட் ஓகேங்களா. 3 டைமென்ஷனுமே அதை என்ன பண்ணுறோம், கன்ஃபைன் பண்ணுறோம், ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், எலக்ட்ரான் மூவ்மெண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. த சார்ஜஸ் are all negative ஓகேங்களா. so that it is well known that isolated droplet na quantum dot ஓகேங்களா of electron does not willing to accept na electron என்ன பண்ணாதுன்னா நெகட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணாது, சேம் சார்ஜாக இருந்தால் ரிப்பல் ஃபோர்ஸ் அதான் நமக்கு அக்செப்ட் பண்ணாது அப்படின்னு பார்த்துருக்காங்க ஓகே. பட் இட் ரிப்பல் வித் ஈச் அதர். திஸ் கூலும் பிளாக் கார்டு இட் ஹெல்ப்ஸ் ப்ரிவெண்ட் கான்ஸ்டன்ட் டனலிங் ஓகே. தொடர்ந்து எலக்ட்ரான் போகிறத தடுக்கிறதுக்கு தான் கூலும் பிளாக் கார்டு ஓகேங்களா. ஸோ தட் எலக்ட்ரான் வந்து சோர்ஸ் இருந்து குவாண்டம் டாட்டுக்கு கண்டினியூஸாக போகாது ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டன்ட் டனலிங் டு அண்ட் ஃப்ரம் ஏ குவாண்டம் டாட் ஓகே. அதாவது குவாண்டம் டாட்டுக்கும் சரி குவாண்டம் டாட்டில் இருந்தும் சரி ஓகேங்களா, குரூப்பாக எலக்ட்ரான் போகாது. குவாண்டம் டாட் ஹேஸ் ஏ கெப்பாசிட்டன்ஸ். அந்த குவாண்டம் டாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் டாட்டுங்கிறது பேசிக்காக அந்த இடத்துல ஒரு இன்சுலேட்டர் ஆக்ட் ஆகும். 2 பக்கம் மெட்டல் இருக்கும் ஓகேங்களா. ஸோ தட் என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே பாருங்க, இப்படி ஒரு மெட்டல் இருக்கு. இது வந்து சோர்ஸ் ஓகே. இங்கிருந்தா நமக்கு எலக்ட்ரான் போகுது. இங்கே என்னன்னா ஒரு குவாண்டம் டாட் ஓகேங்களா. இந்த கேப்பை கிராஸ் பண்ணி தான் போகணும் ஓகே. இந்த கேப்பை கிராஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் நமக்கு டனலிங் சொல்லுவாங்க ஓகே. கிராசிங் த பொட்டன்ஷியல் பேர். இந்த கேப் வந்து இவ்வளோ பெருசு இருக்காது, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு நானோமீட்டர் அளவில் தான் இருக்கும் ஓகே. டயக்ராமில் போட்டிருக்குன்னா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனால் டனலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கிராசிங் ஓவர் த பொட்டன்ஷியல் பேரியர். அந்த பேரியரோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நானோமீட்டர் சைஸில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ தட் சோர்ஸ் இது குவாண்டம் டாட், இட் இஸ் மேட் பை இன்சுலேட்டர். இங்கே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பிரைன் இருக்கும் ஓகேங்களா. ஸோ எலக்ட்ரான் இங்கே வந்துட்டு மறுபடியும் இங்கே போவோம் ஓகேங்களா. ஸோ தட் இந்த எலக்ட்ரான் இங்கே கொண்டு வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே ஒரு கேட் வைக்கிறோம், கேட் ஓகேங்களா. ஸோ சோர்ஸு கேட்டு இது ட்ரெயின். இந்த கேட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை மீறி ஒரு எனர்ஜியை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த எலக்ட்ரான் இங்கிருந்து இங்கே போயிடும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு பேர் தான் நமக்கு கூலும் பிளாக் கார்ட் எஃபெக்ட் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் we can say that tunneling from the electron goes from source to drain ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பயாசிங் குறையும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரான் இங்கிருந்து நமக்கு ஆல்ரெடி ட்ரெயினுக்கு போயிடும் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணால் எலக்ட்ரான் வந்து உட்காந்து நமக்கு என்ன பண்ணணும், இந்த குவாண்டம் டாட் போகும் ஓகே. ஸோ 2 கண்டக்டிங் மெட்டீரியல் இடையில நமக்கு ஒரு இன்சுலேட்டர் இருந்துச்சுனாவே அதுக்கு பேர் என்னன்னா நமக்கு கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க ஓகே. அதனால இதை கெப்பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே. ஒரு குவாண்டம் டாட்ல எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் ஓகே. ஒரு 10-20 அந்த மாதிரி இருக்கும் ஓகே. அதனால தான் நம்ம இதை மெசோஸ்கோபிக் பிசிக்ஸ்னு சொல்கிறோம் ஓகே. ஸோ குவாண்டம் டாட்டுங்கிறது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் குவாண்டம் டாட் ஓகேங்களா. ஸோ தட் இட் இஸ் மெஷர் ஆஃப் ஹவு மச் ஆஃப் எலக்ட்ரான் சார்ஜஸ் ஆர் பிரசன்ட் இந்த குவாண்டம் டாட். தட் மீன்ஸ் அந்த குவாண்டம் டாட்ல எவ்வளோ எலக்ட்ரான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும் அப்படிங்கிறது ஓகே. கெப்பாசிட்டன்ஸ் எனர்ஜி. ஸோ தட் கெப்பாசிட்டன்ஸ் எனர்ஜி ஆஃப் த குவாண்டம் டாட் CT is equal to CT means C dot ஓகேங்களா is equal to G permittivity into diameter of the quantum dot. Dங்கிறது diameter of the quantum dot, permittivity of the medium ஓகே. அது பெர்மிட்டிவிட்டினா எந்த அளவுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபோர்ஸை அப்ளை பண்ணுது, ரிசீவ் பண்ணுது, அதுக்கு பேர் தான் பெர்மிட்டிவிட்டி.
ஜிங்கிறது ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குவாண்டம் டாட். ஓகே, அந்த ஜாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் வந்து 4 இருந்தால் we can say that டிஸ்க். ஓகே, ஒரு டிஸ்க் மாதிரி வச்சுக்கோங்க, அதோட வேல்யூ வந்து 4. அது டிஸ்க் மாதிரி இல்லாமல் ஒரு பால் மாதிரி இருக்கு, ஸ்பெரிக்கல் கேவிட்டி மாதிரி இருக்கு, ஒரு ஸ்பெரிக்கல் பால் பார்ட்டிகல் மாதிரி இருக்குன்னா we can put the value of g is equal to 2π நம்ம சப்ஸ்டிட் பண்ணி நம்ம கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ தட் இதை தான் நம்ம ஒரு கெப்பாசிட்டி எனர்ஜியை நம்ம என்ன பண்ணோம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது அப்படியே எழுதி வச்சுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ அடுத்து பாருங்க எழுதி வச்சிருக்கேன். ஸோ எனர்ஜி நீடட் டு ஆட் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான் டு த குவாண்டம் டாட். அதாவது குவாண்டம் டாட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், எலக்ட்ரான் அனுப்புறதுக்கு நம்ம ஒரு எனர்ஜி கொடுக்கணும் இல்லை, அதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இஸ் நோன் ஆஸ் சார்ஜிங் எனர்ஜி ஈசி. ஓகேங்களா? ஈஸினா நமக்கு சார்ஜிங் எனர்ஜி சி இஸ் ஈக்குவல் டு, அதாவது கெப்பாசிட்டியோட பேசிக் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை வி. கியூனா நமக்கு சார்ஜ், வினா நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், அது வோல்டேஜ். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை வில இந்த கியூப் நம்ம என்ன பண்ணுறோம் ஈன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஈனாலும் சார்ஜ் தான், கியூனாலும் சார்ஜ் தான். ஓகே, அப்போ சி இஸ் ஈக்குவல் டு இ பை வி. ஓகேங்களா? இங்கேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா வி எடுக்கிறோம். வி எடுத்து என்ன பண்ணுறோம்னா இ பை சின்னு எழுதுறோம். ஓகேங்களா? இந்த வியோட வெளியே நம்ம எங்கே கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிற ஈக்குவேஷனை கொண்டு போய் போடணும். ஓகேங்களா? ஸோ தட் எனர்ஜி ஆஃப் த கெப்பாசிட்டர். ஓகேங்களா? எனர்ஜி ஆஃப் த கெப்பாசிட்டர் இ இஸ் ஈக்குவல் டு ஆஃப் சிவி ஸ்கொயர். இதுதான் நமக்கு பேசிக் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ தட் ஆஃப் சிவி ஸ்கொயர் நம்ம என்ன பண்ணுறோம், வி ஸ்கொயர். வி இங்கே கண்டுபிடிச்சிக்கணும்ல, இ பை சி, அங்கே கொண்டு போய் நம்ம என்ன பண்ணுறோம் சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ வி ஸ்கொயர் என்ன நமக்கு இ ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். ஓகே, அதை கொண்டு போய் இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ 1/2 சி இன்டூ இ ஸ்கொயர் பை சி ஸ்கொயர். ஓகேங்களா? ஸோ தட் சி ஸ்கொயர் இங்கே ஒரு சி இருக்குது, என்ன பண்ணால் நமக்கு கேன்சல் ஆகி ரிமைனிங் டைம் என்ன வரும் நமக்கு இ ஸ்கொயர் பை 2c வந்துடும். ஓகே, இதுதான் நமக்கு சார்ஜிங் எனர்ஜி. ஓகேங்களா? ஸோ தட் இசி இஸ் ஈக்குவல் டு இ ஸ்கொயர் பை 2c. ஓகேங்களா? இது நமக்கு கெப்பாசிட்டன்ஸ் எனர்ஜி ஆர் சார்ஜிங் எனர்ஜி. சி டாட்டா நமக்கு குவாண்டம் டாட்டோட கெப்பாசிட்டன்ஸ். ஓகேங்களா? குவாண்டம் டாட்டோட கெப்பாசிட்டன்ஸ்னா ஒரு குவாண்டம் டாட் வந்து எந்த அளவுக்கு எலக்ட்ரானை நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளாக வந்து நம்ம அடுத்தது கண்டிஷன் அண்ட் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் குவாண்டம் பிளாக் அவுட். ஓகே, குவாண்டம் பிளாக் அவுட் வந்து நடக்கணும்னா என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சார்ஜிங் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கேபிடி விட ரைஸாக இருக்கணும், அதிகமாக இருக்கணும். ஓகேங்களா? கிரேட்டாக தானே இருக்கும். ஸோ கேபினா நமக்கு போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், டீனா நமக்கு டெம்பரேச்சர். ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் சைஸ். ஓகே, ஸோ தட் த ஸ்ட்ரக்சர் ஷுட் பி எக்ஸ்ட்ரீம்லி அல்ட்ரா லோ டைமென்ஷனாக இருக்கணும். ஓகே, அல்ட்ரா லோ டைமென்ஷன்னா அதோட சைஸ் வந்து குவாண்டம் டாட் மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்மால் சைஸ் நானோ டிவைஸ் ஆர் குவாண்டம் டாட். ஓகேங்களா? அடுத்தது மெயின்டெனன்ஸ் லோ கிரையோஜெனிக் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். ஓகே, கிரையோஜெனிக் டெம்பரேச்சர்னா 2 கெல்வின் கீழே போனாவே அதுக்கு we can say that கிரையோஜெனிக் டெம்பரேச்சர் சொல்லலாம். ஓகே, 2 கெல்வின் 4 கெல்வின் 3 கெல்வின் இந்த மாதிரி வந்து ஹீலியம் ரெஃப்ரிஜரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா டெம்பரேச்சர் குறைச்சி நம்ம அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணாவே அதுக்கு பேர் தான் கிரையோஜெனிக் டெம்பரேச்சர் சொல்லுவாங்க. கிரையோஜெனிக்னா டு ஸ்டடி அபவுட் லோ டெம்பரேச்சர் ஃபிசிக்ஸ். ஓகேங்களா? லோ டெம்பரேச்சர் பற்றி படித்தாவே அதுக்கு பேர் கிரையோஜெனிக்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட். ஓகேங்களா? ஸோ தட் எந்த ஒரு சிஸ்டத்துலையும் நம்ம லோ டைமென்ஷனல் கொண்டு போகும்போது ரொம்ப டிஃபிகல்ட் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அது வந்து நமக்கு இந்த இடத்துல ஒன் ஆஃப் த டிஸ்அட்வான்டேஜ். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா த ஸ்பேஸ் மஸ்ட் ஹேவ் லோ கெப்பாசிட்டன்ஸ். ஸோ தட் அந்த அதாவது ஸோ ஆடிங் த எலக்ட்ரான் நீடட் எக்ஸ்ட்ரா எனர்ஜி. அதாவது என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ வந்து குவாண்டம் டாட்டுக்கு எப்போவுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ கெப்பாசிட்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுனாவே என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது ஒரு குவாண்டம் டாட்டில் நம்ம எவ்வளோ எலக்ட்ரான் நம்ம வந்து வைக்க முடியும், ஒரு சில இப்போ ஒரு 10 எலக்ட்ரான் வச்சுக்கலாம் சிம்பிளாக, ஒரு மினிமம் ஒரு 5-6 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். அப்போ அதோட கெப்பாசிட்டன்ஸ் வந்து பல்க் மெட்டீரியலை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, அப்போ கெப்பாசிட்டன்ஸ் கம்மியாக இருக்குனாவே நம்ம என்ன அர்த்தம் அப்படி இருக்குன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கேட்டுக்கு நீங்கள் அதிகமாக அப்ளை பண்ணணும். ஓகே, அதிகமாக அப்ளை பண்ணால் மட்டும்தான் அந்த எலக்ட்ரான் வந்து சோர்ஸ்லேருந்து குவாண்டம் டாட்டுக்கு போகும். ஓகே, இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் கெப்பாசிட்டன்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு கியூ பை வி. அப்போ என்ன அர்த்தம், கெப்பாசிட்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன பண்ணணும், நம்ம ரொம்ப அதிகமாக அப்ளை பண்ணணும். அதிகமாக அப்ளை பண்ணால் தான் நமக்கு என்ன பண்ணணும் அந்த எலக்ட்ரான் அங்கே கொண்டு போய் நம்ம வைக்க முடியும். ஓகே, சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்சிக்கு போகிறோம், ரூம் எடுக்கிறோம். ஓகேங்களா, நம்ம சிங்கிள் ரூம் கேட்டால் என்ன பண்ணுறாங்க, சார்ஜ் அதிகமாக பே பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி தான் ஒரு எலக்ட்ரான் போய் வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், மோர் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணணும். சரிங்களா, ஸோ தட் கெப்பாசிட்டன்ஸ் ஸோ ஆடிங் த எலக்ட்ரான் நீடட் த எக்ஸ்ட்ரா எனர்ஜி. ஓகேங்களா, ஸோ தட் குவாண்டம் பிளாக் கார்டு கூலும் பிளாக் கார்டு வந்து எங்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுதுன்னா கூலும் பிளாக் கார்டு எனேபிள்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் குவாண்டம் டிவைசஸ் அண்ட் அல்ட்ரா லோ பவர் எலக்ட்ரானிக்ஸ். அல்ட்ரா லோ பவர் எலக்ட்ரானிக்ஸ்னா லோ பவரில் ஒர்க் பண்ணுற நானோ டிவைசஸ் பேர் தான் அல்ட்ரா லோ பவர் எலக்ட்ரானிக்ஸ். ஓகேங்களா, அண்டு குவாண்டம் கம்ப்யூட்டிங் காம்பனன்ட்ஸ். குவாண்டம் கம்ப்யூட்டிங் காம்பனன்ட்ஸ் ஒன்றும் இல்லைங்க, நமக்கு செட்டு சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம
இதை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ தட் இதில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு கூலும் பிளாக் கார்டு எஃபெக்ட். இதில் வந்து நம்ம இன்னும் பார்த்தா நிறைய பார்க்கலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறோம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கூலும் பிளாக் கார்டு எஃபெக்ட் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு இந்த கூலும் பிளாக் கார்டு எஃபெக்டோட பிரின்சிபல் தான் ஒர்க் ஆகுது ஓகேங்களா. அவ்வளோதான். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. தேங்க்யூ. இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, இல்லாட்டி பார்த்து வச்சுங்க, இல்லாட்டி ஒரு டைம் எழுதி வச்சுங்க சரிங்களா.